கடல் உலகம் தன்னில் ஊர் தரு குரங்கின் மாடே கலியது காலம் வந்து கலந்ததோ கருணை வள்ளால் மெலியவர் பாலதேயோ ஒழுக்கமும் விருப்பம் தானும் வலியவர் மெலிவு செய்தால் புகழன்று வசைவும் உண்டோ. ஒண்ணுக்கொண்ணு தூக்கி சாப்பிடுற மாதிரிதான். ஒலிகடல் உலகம் தன்னில் ஊர்தரு குரங்கின் மாடே கலியது காலம் வந்து கலந்ததோ கருணை வள்ளால் மெலியவர் பாலதேயோ ஒழுக்கமும் விழுப்பம் தானும் வலியவர் மெலிவு செய்தால் புகழன்றி வசையும் உண்டோ. அபாரமான சொல்லாட்சிகள். ஒலிகடல் உலகம் தண்ணீர், ஒலிக்கின்ற கடலால் சூழப்பட்ட உலகம். அடுத்தது நீங்க ஒரு நாவல் எழுதினா இந்த பேச்சு, ஏன்னா ஆழி சூழ் உலக ஜோடி ஒலிகடல் உலகம் நல்ல நல்ல தலைப்பு. ஒலிகடல் உலகம் தன்னில் ஊர்தரு குரங்கின் மாடே, அதாவது இப்பேற்பட்ட ஒலிக்கின்ற கடலால் சூழப்பட்ட இவ்வளவு பெரிய உலகத்துல ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற குரங்குகள். இவ்வளவு பெரிய உலகத்துல ஏதோ ஒரு சின்ன இடத்துல நாங்க மரத்தை ஏறி குதிச்சு விளையாடிட்டு இருக்கோம். ஊர்தரு குரங்கின் மாடே, ஊர்தருன்னா ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற குரங்கின் மாடே, அந்த குரங்குகள் இடத்துக்கு மட்டும் கலியது காலம் வந்து பறந்ததும் பேர்பட்ட ஒலிக்கின்ற கடல் சூழ்ந்த உலகத்துல எங்கேயோ ஊர்ந்து கொண்டிருக்கிற குரங்குகளுக்கு மட்டும் திடீர்னு கலிகாலம் வந்து சேர்ந்து விட்டதா. கலிகாலம் வந்து பரவிற்றோ கருணை வள்ளால், கருணை வள்ளலே மெலியவர் பாலதேயோ ஒழுக்கமும் விழுப்பம் தானும். அதாவது இந்த ஒழுக்கம் விழுப்பம் விழுப்பம் சிறப்பு, ஒழுக்கத்தினால் உண்டாகக்கூடிய சிறப்பு எல்லாமே வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். அதேதான் மெலியவர் பாலதேயோ, இதெல்லாம் வந்து வலிமை குறைந்தவர்களிடத்து ஒன்லி தி வீக்லிங்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒழுக்கம் அது இது அந்த சமாச்சாரம் எல்லாமே. அதுக்கடுத்து சொல்லலாம் கிடையாது. வலியவர் மெலிவு செய்தால் புகழன்றி வசையும் உண்டோ. இந்த இடத்துல மெலிவுங்கிறது வேற அர்த்தம், அதாவது ஒரு மலினமான செயல். முதல் அடியில மெலிவுன்றதுக்கு வலிவை குன்றிய பலவீனமானங்கிற அர்த்தம், அடுத்த வரியிலே அந்த மெலிவுக்கு அர்த்தத்தை மாத்திடலாம். வலியவர் மெலிவு செய்தால், இந்த இடத்துல மெலிவுன்னா ஒரு மலினமான கீழ்த்தரமான செயல். வலியவர் மெலிவு செய்தால், வலிமை மிகுந்தவர் ஒரு மோசமான ஒரு செயலை செய்தால் புகழன்றி வசையும் உண்டோ. இப்போ அமெரிக்கா போயிட்டு எவனை வேணா அடிப்பான் கொள்ளுவான், அவனுக்கு வந்து அதனால புகழ் தான். வசையும் உண்டோ, புகழன்றி வசையும் உண்டோ. அவன் வந்து இங்க இருக்கிற சின்ன சின்ன நாட்டுக்கெல்லாம் புத்தி சொல்லிட்டு இருப்பான், நீங்க வந்து மனித உரிமைகளை போட்டு நெசுக்கிறீங்க, அவன் அங்க வந்து லட்சக்கணக்கான மக்களை பீரங்கிகளை வச்சு கொண்டு இருப்பான். பாருங்க இன்னைக்கு கூட எவ்வளவு வலியவர் மெலிவு வலியாரும் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல். அந்த குரல்கள் எல்லாம் எளியரை வலியர் வாட்டின் வலியரை தெய்வம் வாட்டும், அது வந்து பழமொழி இல்ல, படிச்ச ஒரு இது. ஆனா இந்த வரி வந்து இந்த வரியில அதை அப்படியே மாத்தி போட்டோம். வலியவர் மெலிவு செய்தால் புகழன்றி வசையும் உண்டோ. அவன் தாதா, அவன் என்ன வேணா செய்வான், அவனுக்கு புகழ் எல்லாம் புகழ் தான் கிடைக்கும், அவனுக்கு வசையா கிடைக்கும். எவ்வளவு கிண்டல் இல்லை. நீங்க படிச்சிருக்கீங்க, இவர் சொல்லலாம். சூப்பர். கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ, கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ தாதை பூட்டிய செல்வம் ஆங்கே தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டு ஒரு கருமம் செய்தாய், எம்பிக்கு இவ் அரசை நல்கி காட்டொரு கருமம் செய்தாய், கருமம் தான் இதன் மேல் உண்டோ. அசகாய சூரன் அப்படின்னா சகாயம் இல்லாதவர்கள் அசகாயம், அசகாய சூரன் தனிப்பட்ட ஒருவனாகவே நின்று எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவன் அசகாய சூரன், சகாயம் இல்லாத சூரன். கூட்டு ஒருவரையும் வேண்டாத கொற்றவன், அதான் அசகாய சூரன். சகாய சூரன் கொற்றவன், கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவன். யாருமே உனக்கு சகாயத்துக்கு ஆள் தேவையில்லாத மன்னனே, பெற்ற தாதை பூட்டிய செல்வம் ஆகிய தம்பிக்கு கொடுத்து போந்து, உன்னுடைய தந்தை உனக்கு விரும்பி பூட்டியதாகிய ராஜ லக்ஷ்மி ஆகிய செல்வத்தை உன் தம்பிக்கு தாராளமாக தூக்கி கொடுத்து நாட்டிலே ஒரு கர்மம் செய்தாய், நாட்டில் ஒரு வகையான காரியத்தை செய்தாய். உன் தம்பிக்கு அரசு கொடுத்து
செய்தார். இங்க என் தம்பிக்கு ஒரு அரசு கொடுத்து அங்கே உன் நாட்டை துறந்து உன் தம்பிக்கு அரசு கொடுத்தார். இங்கே என்னை இறப்பிக்க செய்து என் தம்பிக்கு அரசு கொடுத்தார். நாட்டிலே ஒரு கர்மம் செய்தாய், காட்டிலே ஒரு கர்மம் செய்தாய். இதுக்கு மேல செய்வதற்கு உயர்வான கர்மம் உண்டோ, செய்கை உண்டோ? அதுக்கு சபாஷ் 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 உண்டோ? என்ன காரியம், என்ன காரியம். அறைகளல் அலங்கல் வீரர் ஆயவர் புரிவது ஆண்மை துறையனல் ஆயிற்று அன்றே. தொன்மையின் நல்லூர்க்கெல்லாம் இறைவ நீ என்னை செய்தது ஈது எனில் இலங்கை வேந்தல் முறையல செய்தான் என்று முனிதியோ? முனிவில்லாதாய். அப்பா கோபமே வராதவனே, பெரியவனே, அறைகளல் அலங்கல் வீரர் ஆயவர் புரிவது ஆண்மை துறையனல் ஆயிற்று. எப்படிப்பட்ட செயல்களை செய்தாலும் செய்பவர்கள் பெரியவர்களாக இருந்தால் அவர்கள் செய்கின்ற செயலெல்லாம் சிறந்த செயலாக ஆகிவிடுகிறது. ஐயா, பெரியவங்க செய்யற காரியம்லாம் பெருமா செய்யற காரியம். ஆகையினால நீ என்ன தப்பு பண்ணாலும் அதெல்லாம் சரிதான். அறைகடல் அலங்கல் வீரர் ஆயவர் புரிவது ஆண்மை துறல் என ஆயிற்று. இதெல்லாம் ஆண்மை, இதெல்லாம் கோழைத்தனம் இல்லை, இதெல்லாம் ஆண்மை. தொன்மையின் நல்லூர்க்கெல்லாம் இறைவ. அப்பா எல்லாம் எவ்வளவு நூல் படிச்சிருக்க நீ. இப்ப நீ என்னை இந்த மாதிரி காரியம் ஒண்ணு செஞ்சேன்னா அங்க லங்காபுரியில ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, அவன் மேல எப்படி நீ கோவப்படுவ? நீ என்ன இப்படி கொன்ற என்றால் இலங்கையில் உள்ள அடக்கன் அங்க பிழை செய்தானே, அவன் மேல கோபம் விடுறது உனக்கு எது யோகியதா கேட்கலாம். உனக்கு ஏது தகுதி? இது நீ இந்த காரியத்தை செய்து விட்டு ராவணன் மேல உனக்கு கோபப்பட உனக்கு தகுதியே இல்லை. இதெல்லாம் வாதங்கள். பின்னால ராமர் திருப்பி கொடுக்க போறாரு எல்லாத்தையும். அதுல பார்ப்போம். அந்த பெரியவன் செஞ்சா எல்லா செயலும் சரிதான். அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஹிந்தியில உள்ள ஒரு தோஹா, அப்துல் ரஹீம் खान खाना ரஹீம் சொல்லலாம். அது சொல்றாரு, मान सहित विष खाए कई शंभु भयो जगदीश बिना मान के अमृत पियो राहु कटायो शीश. அது मान सहित विष खाए, ஒரு பெருமையோட ஒரு மிகப்பெரிய பெருமிதத்தோட விஷத்தை குடிச்சாரு. शंभु भयो ஜெகதீஷ், शंभु சிவபெருமான் உலகத்திற்கெல்லாம் ஈசனாக விஷத்தை குடிச்சார். ஆனா ஒரு தற்பெருமிதத்தோட குடிச்சார், உலகத்துக்கெல்லாம் ஈசனாக. பினா மானுக்கே அமிர்த பியோ, மானம் கெட்டு போய் அமிர்தத்தை குடிச்சாங்க. இருந்தாலும் ராகு கட்டாயோ ஷீஷ், ராகுக்கு கேதுக்கு தலை போச்சு. அவர் விஷத்தை தான் குடிச்சார், அவர் ஜெகதீசர் ஆனார். இவங்க அமிர்தத்தையே குடிச்சாங்க, இருந்தாலும் தலை வெட்டுப்பட்டாங்க. அவ்வளவுதான். அதுல ஒரு நீதியெல்லாம் பின்னாடி எதுவும் சொல்றது இல்லை. இந்த 2 லைனை சொல்லிட்டு அப்படியே நிறுத்தி. இவர் ஹிந்து இது எக்ஸாம்பிள் யூஸ் பண்றாரு. அவர் பொதுவான இல்ல இது அந்த ரஹீம் கே தோஹெல்லாம் சின்ன வயசுல எக்ஸாம்ல படிச்சேன். இது மட்டும் அவரை பத்தி தெரியாது எனக்கு. ஏராளமான புராண கதைகளை சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு ஹிந்துவா தான் வாழ்ந்து. இப்ப இருக்கிற பிஸ்மில்லா கான், அந்த கங்கா ஜமுனா பெல்ட்ல இருந்த முஸ்லீம் கவிஞர்கள் எல்லாருமே கல்ச்சரலா ஹிந்துவா தான். ஹிந்து எக்ஸாம்பிள் எல்லா புராண கதைகளுமே சொல்றாரு. இருவர் போர் எதிரும் காலை இருவரும் நல்வொற்றாரே, ஒருவர் மேல் கருணை தூண்டி ஒருவர் மேல் ஒளித்து நின்று வரி சிலை குழைய வாங்கி வாய் அம்பு மருமத்து எய்தல் தர்மமோ பிரிதொன்றாமோ தக்கிலது என்னும் பக்கம். இது ஒரு பட்சபாதமான காரியம். அப்படிங்க இருவர் போர் எதிரும் காலை, 2 பேர் சண்டை போட்டு இருக்கிற நேரத்துல இருவரும் நல்லுற்றாரே. உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாதவனுக்கு 2 பேரும் சமமானவர்களே, ஒரே அளவில் பார்க்கப்பட வேண்டியவர்களே. அதுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு 2 பேர் சண்டை போட்டுருக்கோம். சண்டை போட்டுருக்கும் போது சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு 2 பேரும் ஒரே மாதிரியாக பார்க்கப்பட வேண்டியவர்களே. ஒருவர் மேல் கருணை தூண்டி ஒருவர் மேல் ஒளித்து நின்று வரிசலை குழைய வாங்கி வாய் அம்பு மருமத்து எய்தல். மருமத்து எய்தல்னா மார்பிலே எய்தல். மருமத்தே பாய்வது அப்படின்னு சொன்னா மருமத்தில் பாய்வதுங்கிறது மர்மஸ்தானம்ங்கிறது மார்பு தான். மார்பில மார்பில
தாக்குமாறு ஒளிந்து நின்று அம்பு எய்வது தர்மமோ அல்லது வேற ஏதான ஒரு காரியமா? என்னவா இருந்தாலும் சரி, இது தக்கிலது எனும் பக்கம், இது செய்யக்கூடாதது செய்யத்தகாதது என்கின்ற பட்சபாதம். பக்கம் அப்படிங்கிறது பட்சபாதம். சுபக்கம் பரபக்கம் பரபக்கம் அப்படிங்கிற மாதிரி பட்சபாதம். ஆக்சுவலி இந்த பக்கத்துல கூட இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. அதனாலதான் பட்சம் பட்சம் அது இந்த அமர்பட்சம் பூர்வபட்சம். ஆமா இல்ல இந்த புத்தகத்துல பக்கமே அதான் சைடு அப்படின்னு. என்ன இருக்கா? வீரம் என்று வீரம் ஒன்று விதி என்று மெய்மையின் வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் பாரம் அன்று பகை அன்று பண்பு அழிந்து ஈரமின்றி இது என் செய்தவாரோ. வீரம் என்று விதி என்று மெய்மையின் வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் பாரம் அன்று. உன் உடம்பு என் உடம்புல என்ன பாரம் வந்துருக்கு? உன் உடம்புக்கு, உன்னோட பூமிக்கு என்னோட உடம்பினோட பாரம் உன் பூமிக்கு தாங்க முடியாம போயிட்டா. வீரம் அன்று விதி என்று மெய்மையின் வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் பாரம் அன்று பகை என்று பண்பு அழிந்து ஈரமின்றி இது என் செய்தவாறு. செய்தது வீரத்துக்குரிய காரியம் இல்லை. விதிமுறைப்படியான அறநூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைப்படியான காரியமும் இல்லை. மெய்மையின் வாரம் அன்று மெய்மை உண்மையை சார்ந்ததும் அன்று. இந்த வாரம்ங்கிறதுக்கு அந்த பக்கத்தை சேர்ந்ததும் இல்லை. நின் மண்ணிற்கு இதெல்லாம் இல்லை. நான் பூபாரமா போயிட்டேன் அப்படி ஒண்ணு இல்லையே, சுமக்க முடியாத பாரமா போயிடலையே. உன்னுடைய மண்ணு தான், உன் மண்ணில் நான் பாரமா இல்லையே. அது நான் பகைவனும் அல்ல உனக்கு, நான் பகை என்று பண்பு அழிந்து ஈரம் இன்றி பண்பு கெட்டு போய் மனசுல கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் இருந்து ஈவிரக்கம் இல்லாமல் நீ என் செய்தவாறு. இந்த கேள்விக்கு அப்படியே இதே வார்த்தையால ராமர் பதில் சொல்ல போறார். என்னால் வரும்போது பார்ப்போம். இதே வார்த்தைகளால் சொல்ல போற. வீரம் இருந்தால் எப்படி இருக்கணும், மெய்மையின் வாரம் என்றால் எப்படி இருக்கணும், இதெல்லாத்துக்கும் அவர் சொல்ல போற. இருமை நோக்கி நின்று யாவர்க்கும் ஒக்கின்ற அருமை ஆற்றல் அன்றே அறம் காக்கின்ற பெருமை என்பது இது என் பிழை பேணல் விட்டு ஒருமை நோக்கி ஒருவருக்கு உதவலோ. இருமை நோக்கி நின்று அதாவது ரெண்டு பக்கத்திலையும் இருக்கக்கூடிய நியாய அநியாயங்களை சீர்தூக்கி பார்த்து இருமை நோக்கி நின்று. இதற்கு இன்னொரு பொருள் இன்மை மறுமைன்னு சொல்றவங்களும் உண்டு. ஆனா இந்த இடத்துல பொருந்தக்கூடிய பொருள் இதுதான் அதிகம் பொருந்தக்கூடிய பொருள். இருமை நோக்கி நின்று இருவர் பக்கத்திலே இருக்கக்கூடிய நியாய அநியாயங்களை சீர்தூக்கி பார்த்து யாவருக்கும் ஒக்கின்ற எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடிய அருமை ஆற்றல் என்றோ அருமையான செய்கையை செய்வதென்றோ அறம் காக்கின்ற பெருமை என்பது. தர்மத்தை காக்க வேண்டும் என்றால் அப்படியெல்லாம் நடந்துக்க வேண்டும். இது என் பிழை பேணல் விட்டு ஒருவரை நோக்கி ஒருவருக்கு உதவலாம். எந்த பக்கம் தப்பு இருக்குங்கிறத பார்க்காம, அப்படிதான் பார்த்துருக்கு, தப்பு இருக்குங்கிறத பார்க்காம ஒருவரை நோக்கி ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து ஒருவருக்கு உதவலாம். அவனுக்கு உதவுறதுக்காக என்ன கொள்றதுதான் தர்மம் என்று சொல்லி இருக்கிறதா? எங்க பாஸ்தால இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாது. எங்க பாச பார்த்து கேட்கணும், கேட்க முடியாம போற கேள்வி இதெல்லாம். ஒருமை நோக்கி ஒருவருக்கு உதவல் சொல்லாட்சி ரொம்ப நல்லா இருக்குல்ல. போன வாரம் இதே வாதி நாராயண சொல்லும் போது இருமை நோக்கி எழுதினாருக்கு இது பெருமையோ இன்று இவர் ஆவது என்பதோ அருமையின் நின்று உயிரதுக்கும் மாறுடைய தர்மமே தவிர்க்குமோ தன்னைத்தான். அவர் சொன்ன வாதிகள் தர்மமே தவிர்க்குமோ அந்த வார்த்தையே அதே வார்த்தையை திருப்பி எடுத்து போடுவாங்க. ஆச்சரியமா இல்லை. ஒருமை நோக்கி ஒருவருக்கு உதவல் நல்லா இருக்கு. இதே ஒரு 2 வாரம் முந்தைய அந்த எலெக்ஷன் கமிஷனை பற்றி அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு நல்ல இலக்கணமா அவர் சொல்ற மாதிரி இந்த வாதம் எல்லாமே இன்னைக்கும் பல இடங்களில் பயன்படுத்துறவங்க அவங்க பக்கத்தில் பாத்துக்கிறாங்க. சரி, இப்ப நான் படிக்கணும்.
செயலை செற்ற பகை தருவான் தெரிந்து அயலை பற்றி துணை அமைந்தாயினி முயலை பற்றும் பொங்கரி போக்கியோர் முயலை பற்றுவது என்ன முயற்சியோ? சேலை செற்ற பகை செருவான் தெரிந்து அயலை பற்றி துணை அமைந்தாய் எனின் புயலை பற்றும் அப்பொங்கு அறிபோக்கி ஓர் முயலை பற்றுவது என்ன முயற்சியோ? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இப்ப இவன் அந்த வாதங்களை பில்டு பண்ணிட்டே போகும்போது எதுக்காக ராமன் என்ன வந்து மறைஞ்சிருந்து கொண்டு இருக்கான் அப்படிங்கிறத மனதுல ஊகித்து இந்த கேள்வியை கேட்கலாம். அதாவது சுக்ரீவன் தூக்கின்னு போயிருக்காங்கிறது தெரியும். ஸோ இப்போ எதுக்காக இப்படி செஞ்சுட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேரும் நட்பா இருக்காங்க, இவன் அவனுக்கு வந்து மனைவியை தேட உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கு பதிலாக வாரியை கொண்டேன், அதெல்லாத்தையும் மனதில் ஊகித்து இந்த வார்த்தையை பேசலாம். செயலை செற்ற பகை தெரிவான். செயலை பாதுகாப்பு, உங்களுடைய கர்மம், நீங்கள் பாதுகாப்பதாகிய செயலை, நீங்கள் பாதுகாப்பாகிய செயலை செற்ற பகை தெருவான். செயலை செற்ற பகை, அதாவது உங்களுடைய பாதுகாவலை அழித்த பகைவன் யாரு? ராவணன் இல்லையா? அப்பேற்பட்ட ராவணனுடைய பகை தெருவான் தெரிந்து, அதாவது அந்த பகைவனான ராவணனை அழிப்பதன் பொருட்டு, அழிப்பதற்காக ஆலோசித்து அயலை பற்றி துணை அமைந்தான். அயல்னா இன்னொருத்தன், அந்த இன்னொருத்தன் அது யார்? சுக்ரீவன். அயலை பற்றி அல்லது அயல்னா அயல் நிற்பவன் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பக்கத்திலே நிற்பவனாகிய அந்த சுக்ரீவனை பற்றி அவனை பிடித்து கொண்டு துணை அமைந்தாய் எனின் அவனுடைய துணையை நீ பொருந்தி அவனுடைய துணையை தேடி சென்றாய் என்றால் சரி, அதை பத்தி நான் என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? புயலை பற்றும் அப்பொங்கரி போக்கி மேகமான புயலை பற்றும் காலமேகம் போன்ற யானையை பிடித்து புயலை பற்றும் அப்பொங்கு அரி, யானையே தாக்கக்கூடியதாக காலமேகம் போன்ற யானையை பிடித்து உயிர் கவரவல்ல பொங்கு அரி. யானை ஆகுது. ஆமா, யானைங்கிற சொல் வரல. புயலை மேகம் போன்ற விலங்கல் அப்படின்றது அது யானை, மலை போன்ற யானையும் இல்லாமல் இல்லையா? புயலை பற்றும் அப்பொங்கு அரி போக்கி கோபம் சீற்றம் கொண்ட சிங்கத்தை விடுத்து முயலை பற்றுவது என்ன முயற்சி? ஒரு முயலை போய் பிடிச்சிருக்கீங்க. அந்த முயல்கிறது ரொம்ப சரியான ஒரு, ஏன்னா அவன் வேட்டையாடுறதுக்காக வாரி அங்கங்கே தேடிட்டு இருக்கான். அவங்க ஒரு வலைக்குள்ளவே ஒளிஞ்சிட்டு இருக்கான் சுக்ரீவன். முயல் மாதிரி முயலை பற்றுவது என்ன முயற்சி? சிங்கத்தை விட்டு முயல் கிட்ட போய் கூட்டு வச்சுக்கிறீங்க. காவி என்ற நிலத்த களங்கம் ஒன்று ஊரி என்ற மதிப்புள்ளதாம் என சூரியன் மரபுக்கும் ஓர் தொன்மரு ஆரியன் பிறந்து ஆக்கின யாமரோ. கார் என்ற நிறத்த களங்கம் ஒன்று ஊர் என்ற மதிக்கு உளதாம் என சூரியன் மரபுக்கும் ஓர் தொல் மறு அரியன் பிறந்து ஆக்கினையா மரோ. கார் என்ற நிறத்த களங்கம், கருநிறம் பொருந்திய ஒரு களங்கம். கார் என்ற நிறத்த களங்கம், கருநிறம் பொருந்திய ஒரு களங்கம். ஊர் என்ற மதிக்கு உள்ளதா? சந்திரனுக்கு ஊர்கோள், ஊர் என்றன ஊர்கோள் பொருந்திய, ஊர்கோள்னா ஊர்வதாகிய வானத்துல மிதந்து செல்லக்கூடிய சந்திரனுக்கு ஒரு களங்கம். அதாவது இந்த முயலை பத்தி பேசினால முயல்ல இருந்து அதுக்கு வந்துட்டோம். ஏன்னா முயல் மாதிரி கம்பனுடைய, நான் இந்த பாட்டை முதல்ல படிக்கும்போது கம்பனுடைய மென்டல் ப்ராசஸ் அப்படிதான் ஒர்க் பண்ணிருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த முயலை பற்றுவதுக்கு உடனே முயலுக்கு போயிட்டான். அது பேர் சசாங்கான் பேரு சம்ஸ்கிருதத்துல இல்லையா? அந்த சசாங்கான்றது சந்திரனோட பேரு, முயலுக்கு உள்ள பேர் அதுதான். அந்த முயல் கரை இருக்கு, கார் என்ற நிறத்த களங்கம் உண்டு, ஊர் என்ற மதிக்குளதான் வானத்திலே ஊர்ந்து போகின்ற சந்திரனுக்கு அப்படி ஒரு குழந்தை இருக்கு, சூரியனுக்கு அது இல்லைன்னு ஒரு பெரிய குறையா இருந்தது. ஆனா நீ என்ன பண்ணின? சூரியன் மரபுக்கும் ஒரு தொல் மறு, அந்த சூரிய வம்சத்திற்கே ஒரு தொல் மறு, ஒரு மிகப்பெரிய களங்கத்தினை இனிமேல் என்றென்றும் நீங்க ஆரியன் பிறந்து ஆக்கினையாமரும். ஆரியன்னா நீ இல்ல பிறந்து சூரிய வம்சத்துக்கு ஒரு பிரமாதமான கரையை உண்டாக்கின. ஆரியன் மற்றொருத்தன் வலிந்து அரைகூவ வந்து உற்ற எண்ணெய் ஒளித்து உயிருண்ட நீ இற்றைய பிறர்க்கும் மிகழேர் என நிற்றி போலும் கிடந்த நிலத்தரும்.
மற்றொருத்தன் வலிந்து அறை கூவ மற்றொருத்தன் வலிந்து அறை கூவ வந்து உற்ற என்னை ஒழித்து உயிர் உண்ட நீ இற்றையில் பிறக்கும் இகழேறு என நிற்றி போலும் கிடந்த நிலத்தாரோ. வேறொருவன் மற்றொருத்தன் யாரோ ஒருத்தன் இந்த அர்த்த சுக்ரீவன் மற்றொருத்தன் வலிந்து அறை கூவ வலிய வந்து அறை கூவி என்னை போருக்கு அழைக்க வந்து உற்ற என்னை இப்படி அவன் போருக்கு அழைத்ததனால் இங்கே போர் செய்ய வந்த என்னை ஒழித்து உயிர் உண்ட நீ ஒளிந்து நின்று என்னுடைய உயிரை கவர்ந்த நீ. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சாக போறோம் இவ்வளவு பெரிய அம்பு பட்டதுக்கு அப்புறம். அதனால ஏற்கனவே சொல்லிட்டான் உயிர் உண்ட நீ என்னுடைய உயிரை கவர்ந்த நீ இற்றையில் இப்பொழுது இந்த நேரத்துல பிறக்கும் மிகல் ஏறென எவ்வளவு வீரனா இருக்கிற இந்த மற்றவர்களுக்கெல்லாம் மத்தியில ஒரு பெரிய ஆண் காளை போல இகல் ஏறுன்னா வலிமை கொண்ட காளை ஏதோ ஒரு பெரிய காளை இப்பேற்பட்ட ஒரு ஈன செயலை செய்துவிட்டு இற்றையில் மதர்த்து கொண்டு நிற்க பிறக்கும் மிகல் ஏறென நிற்றி போலும் அதுவும் எது மேல நிக்கிறேன் கிடந்த நிலத்தாரோ. நான் இப்படி வந்து உயிர் போக துடிச்சு கீழே விழுந்து கிடக்கிறேன் அந்த நிலத்து மேல நீ நின்று கொண்டு அந்த கிடந்த நிலத்தாரோ தான் அபாரமானது. நிற்றி போலும் கிடந்த நிலத்தாரோ. இது இன்னொன்னு என்னன்னா நீ தப்பு செஞ்சேன்னுட்டு நீ ஓடி போகல என் முன்னாடியே வரைய அப்படின்னுட்டு அதாவது ஒளிஞ்சிருந்துதானே உன்னால அப்படியே முடிஞ்சது. இப்போ வந்து அப்படியே வந்து நிக்கிறிய என் முன்னால இல்ல உனக்கு இதுக்கு நீ நாண வேண்டாமா வெக்கப்பட வேண்டாமா. நூல் இயற்கையும் நுங்குலத்து உந்தையரா நுங்குலத்து உந்தையர் போல் இயற்கையும் சீலமும் போற்றலை வாலியை படுத்தாய் அலை மண் அற வாலியை படுத்தாய் அலை வாலியை படுத்தாய் அலை மண் அற வேலியை படுத்தாய் விரல் வீரனே. நூல் இயற்கையும் நுங்குலத்து உந்தையர் போல் இயற்கையும் சீலமும் போற்றலை. நூல் இயற்கை அப்படின்னா சாஸ்திர நூல் கல்வியினுடைய முறைமை. நூல் இயற்கை என்ன அழகான சொற்கள் நம்புறோம். அதாவது நூல் வேற நூல் இயற்கை வேற நூல் அறிவு வேற. நூல் இயற்கைனா நூல்களை கற்று அந்த நூல்கள் சொல்ல வருவது என்ன இன்டென்ட் ஆஃப் த புக் அந்த நூல் சொல்ல வருகின்ற அறம் அதனை நூல் இயற்கையும் நுங்குலத்து உந்தையர் போல் இயற்கை. அது இந்த இடத்துல இயற்கைனா இயல்பு. உங்கள் குலத்திலே வந்து உதித்தவர்கள் எல்லாருக்கும் தர்ம வழி செல்லுதல்ங்கிறது இயற்கையான இயல்பா இருக்கு. இன்ஹெரண்ட் இன்பார்ன் குவாலிட்டி. நுண்குலத்து உந்தையர்னா உன் தந்தையர் பித்ருக்கள் அப்படிங்கிற உந்தையர் உன் குலத்தந்தையர் மூதாதையராகிய அவர்கள் போல் இயற்கையும் அவர்களுக்கு சுபாவமாக இருந்த அந்த இயல்பான அறநெறியையும் சீலம்னா ஒழுக்கத்தையும் போற்றலை நீ பாதுகாக்கவில்லை. வாலியை படுத்தாயலை படுத்தாயினா கொன்றாய். நீ வாலியை கொல்லவில்லை. என்னத்தை கொன்ன மண் அற வேலியை படுத்தாய். தர்மம் என்கின்ற வேலியையே நீ கொண்டு விட்டாய். வாலியை கொல்லவில்லை. நீ கொன்றது வாலியை இல்லை. ராஜதர்மம் என்பதன் வேலி. அலைனா அல்லை. தாரம் மற்றொருவன் கொல தன் கையில் வீரம் பழி விரல் வீரனே. விரல் வீரனே பெரிய வீரனே. தாரம் மற்றொருவன் கொல தன் கையில் பார வெஞ்சிலை வீரம் பழிப்பதே நேருமன்று மறைந்து நிராயுதன் மார்பின் எய்யவோ வில்லிகள் வல்லதே. தாரம் மற்ற ஒருவன் கொல தன் கையில் பார வெஞ்சிலை வீரம் பழிப்பதே இல்ல பழுதுர அப்படின்ட்டு இன்னொரு பாடம். தாரம் மற்றொருவன் கூட உன்னுடைய மனைவிய வேற எவனோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். மற்றொருவன் கூட தன் கையில் எவனோ ஒருத்தன் இது வந்து இது வரைக்கும் ராவண தர்மத்தை மீறிட்டேன்னு சொல்லிட்டு இதுல வந்து ஏறக்குறைய ரொம்ப ஒரு பிலோ த பெல்ட் அட்டாக். கடைசி இந்த ஒரு பாட்டில் மட்டும் அதுக்கு போயிடலாம். தாரம் மற்றொருவன் கூட அவனுடைய மனைவியை எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டாங்க. தன் கையில் பார வெஞ்சிலை வீரம் பழிப்பதே. ஆனா அவனுடைய கையில என்ன இவ்வளவு பெரிய ஒரு பாரமான ஒரு பெரிய விலைய
ஒரு பெரிய வில்ல இன்னும் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். வீரம் பழிப்பதே அந்த 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 வில், அது என்ன உன்னுடைய வீரத்துக்கு புகழா இல்ல பழியா? வீரம் பழிப்பதே. நேரும் அன்று நேரும் அன்று நேருக்கு நேரம் வந்து நின்னா நீ 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 வந்து ஆமா, நேரும் அன்று மறைந்து நிராயுதன் மார்பின் ஐயவோ வில் இகழ்வல்லதே. அந்த வில் உன்னுடைய மனைவியை தூக்கிட்டு போனாலும் ஒண்ணும் செய்யல, சும்மா அதை தோல்ல வச்சிட்டு இருக்கேன். ஆனா நேரிலே வராமல் மறைந்து நின்று ஒரு நிராயுதனுடைய மார்பில் எய்வதற்காகவா அந்த வில்லை அப்படி தூக்கி கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறாள். நியாயம் என்னன்னு சொன்னா, அவர் கையில ஆயுதம் இல்லை அந்த நேரத்துல, அவர் கையில சுக்ரீவன் உயிர் போக இருந்தது. அது விஷயம். டெக்னிக்கலி அவங்க கையில ஆயுதம் இல்லைங்கிறது உண்மைதான். ஆமா, சுக்ரீவன் உயிர் போக இருந்தது. ஆமா, ஆல்மோஸ்ட் மேல தூக்கிட்டாங்க. கீழே போட போறான். அப்பதானே அம்பு விடுறாரு. டெக்னிக்கலி அவங்க கையில ஆயுதம் இல்ல, நிராயுத பாணி தானே. என்று தானும் எயிறு பொடிப்பட இன்று காந்தி எவ்வளவு தூரம் வாதங்களை இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கம்பெனே சப்ளை பண்ணிருக்காரு. என்று தானும் ஈடு பொடிப்பட இன்று காந்தி விழி 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 தீவுக அன்ற அனையன சொல்லினான் நின்ற வீரன் இணையனை எழுதினான் என்று தானும் எயிறு பொடிபட தின்று காந்தி விழி வழி தீ உக அன்று அவ்வாலி அணையன சொல்லினான் நின்ற வீரன் இணைய நிகழ்த்தினான் என்று தானும் எயிறு பல்லே கடித்து பொடிபடும் மொழியாக பற்களை நெரு நெரு என கடித்து பல்லை கடித்து கொண்டு கோபத்தில காந்தி கனல் இழ விழி வழி தீவுக கண் வழியாக நெருப்பு சிந்துமாறு அன்று அவ்வாலி அந்த அந்த சமயத்தில் இந்த வாலி அத்தகைய சொற்களை சொன்னான். நின்ற வீரன் அதை கேட்டுக்கொண்டு எதிரில் நின்று கொண்டிருந்த வீரனாகிய ராமபிரான் இணைய நிகழ்த்தினான். பின் வருமாறு சொல்ல தொடங்கினான். புலம்புக்காய் நெடுநாள் பெயராகியன புலம்புற்று உன் வழி போதலுற்றாண்டனை புலம்புக்கான்ற முதியவர் குடிபோது நீ அதம் பொன் தாரவனை அரசு என்றதும் இதெல்லாம் குலகட்சிகள். இந்த பாடல்லாம் முடிகிறது. பிளம்புக்காய் நெடுநாள் பெயராய் என புலம்புற்று உன் வழி போதலுற்றான் தன்னை குலம்புக்கு ஆன்ற முதியவர் குறிக்கொள் நீ அலம்பொன் தாரவனே அரசு என்றதும் நீ ஒரு பிளத்துக்குள்ளே புகுந்தாய். பெரிய பாதாள குகையில போய் அந்த இவனோட மாயாவோட சண்டை போட்டு ரொம்ப காலம் ஆச்சு, 28 மாத காலம் ஆச்சு. அங்க போய் ரொம்ப நாளா திரும்பி வரல. அப்படி திரும்பி வராத போது இன்னும் ரொம்ப நாள் வரவில்லையே என்று இறங்கி ஏங்கி அழுது புலம்பிக் கொண்டு நீ சென்ற வழியில செல்வதற்கு சுக்ரீவன் ஆயத்தமானான். அந்த சமயத்திலே உன் குலத்திலே வந்தவர்களாகிய பெரியவர்கள் குறிக்கோள் நீ இந்த பதவியை அரச பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை உன்னுடையது என்று சொல்லி அலம் பொன் தாரவனே அசைகின்ற பொன்மாலையை அணிந்தவனே இந்த அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டியது உன் கடமை என்று சொல்லவும் வானமாத என் தம்முடை வைத்தவன் தானும் மாத திரையும் இறத்தறிந்து யானும் மாதுவேன் இருந்து அரசு ஆளுகிறேன் ஊனமான உரை பகிர்ந்தீர் என வானமாழ தம் முனை வைத்தவன் தனக்கு முன்னால எனக்கு முன்னால வந்தவனாகிய என் அண்ணன் வானமாழ வைத்தவன் அவனுடைய உயிரை போக்கியவனாகிய மாயாவியை தானும் ஆட அந்த மாயாவியும் ஆட அவன் கிளையும் இறத்தடிந்த மாயாவியும் அவன் சுற்றத்தாரும் மாளுமாறு அவர்களை வீழ்த்தி விட்டு நானும் ஆழ்வேன் இருந்து அரசு ஆழ்கிறேன் நான் ஆள மாட்டேன் என்று சொன்னான் சுக்ரீவன். ஊனமான உரை பகர்ந்தீர் என நீங்கள் சொன்னது குற்றமான உரை என்று சொல்லவும் பற்றி ஆன்ற படைப்பதை வீரரும் முற்று உணர்ந்த முதியரும் முன்பரும் எற்றும் அரசு எய்துவையாம் என ஒற்ற நன்முடி கொண்டதை ஓதினான். குற்ற நன்முடி கொண்டது இப்போது இலான் குற்றமற்றவனாகிய இவன். முதல் வார்த்தை எடுத்து சுக்ரீவன் பேர்ல எந்த விதமான குற்றமும் இல்லை.
பற்றி ஆண்ட படைத்தலை வீரரும் அதை கேட்டுக்கொண்டிருந்த படைத்தலை வீரர்கள், முற்று உணர்ந்த முதியவர்கள் ஆகிய உன் குலத்தவர்கள், முன்பர்கள், உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய மூத்தவர்கள், குலத்து மூத்தவர்கள் எல்லோரும் எட்டும் எந்த காரணமாக இருந்தாலும், எந்த வகையான இதுவாக இருந்தாலும் உன் அரசு எழுதுவையா, நீ அரசு எழுதுவதே இப்போது நீ செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி கொற்றனன் அவர்கள் வற்புறுத்திய காரணத்தினாலே இந்த குற்றமற்ற சுக்ரீவன் அவர்கள் வற்புறுத்தல் தாங்க முடியாமல் கொற்ற நன்முடி கொண்டான். வந்த உன்னை வணங்கி மகிழ்ந்தனன் எந்த என் கண் இனத்தவர் ஆற்றலை வந்தது உன் அரசு என்று தெரிக்கிறான். உன்னை உற்று சொல்ல முடிந்த நீ ஒண்ணுல தெரிஞ்சிருக்கணும். அவன் உன்னுடைய ஆட்சியை தானா வலிய கவர்ந்து கொண்டிருந்தான் என்றால் நீ திரும்ப வந்த உடனே திடுக்கிட்டு போயிருப்பான். திடுக்கிட்டு போல வந்த உன்னை வணங்கி மகிழ்ந்தான். உடனே உன் மேல வணங்கினான். என் கண் இனத்தவர் ஆற்றலின் தந்தது உன் அரசு என்று தரிக்கலாம். இதுக்கு முன்னால எல்லாரும் என்ன வற்புறுத்தியில உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்று முந்தை விட்டுறது சொல்ல முனிந்து நீ இதுக்கு முன்னாலே நடந்ததை எல்லாம் சொல்லவும் நீ கோபப்பட்டு இப்போ ராமர் 7 குற்றச்சாட்டுகளை அடுக்க போகிறார். 7 குற்றச்சாட்டுகளை என்னென்ன அப்படின்னு வகைப்படுத்தி சொல்றேன். ஆரம்பிச்சாச்சு. இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சுதான் 7 வாதம் சொல்றீங்களா? இல்ல ஒரு வாதம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இல்ல பூர்வகதை. இதுல 7 குற்றச்சாட்டு வைக்க போறாரு. என்னென்ன குற்றச்சாட்டுங்கிறத நான் சொல்றேன். அதை நான் பிரிச்சு வச்சிருக்கேன். 7 பிரிச்சு வச்சிருக்கேன். இப்ப நீங்க உங்களுடைய படிக்க போர்ஷன் அது நீங்க சொல்லுங்க. கொள்ளலுற்றனை உண்மையை கோது அவருக்கு இல்லை என்பது உணர்ந்தும் இரங்கலை அல்லல் செய்ய உனக்கு அபயம் பிழை புள்ளல் என்னவும் புள்ளலை பொங்கினாய். கொல்லலுற்றனை உம்பியை கோது அவருக்கு இல்லை என்பது உணர்ந்தும் இரங்கலை. நீ என்ன நினைச்ச? கொல்லலுற்றனை உன் தம்பியை கொல்வதற்கு எண்ணினாய், கொல்வதற்கு தயாரானாய். கோது அவருக்கு இல்லை, அவனிடத்திலே குற்றம் இல்லை என்பது உணர்ந்தும் கூட இரங்கலை, அவனிடத்திலே நீ கருணை காட்டவில்லை. அல்லல் செய்யல் உனக்கு அபயம் பிழை புல்லல் என்னவும் புல்லலை பொங்கினான். அல்லல் செய்யே, என்னை துன்பப்படுத்தாதே, உனக்கு அபயம், உன்னிடத்திலே அபயமாக வந்தடைந்து பிழை புல்லல் எனது குற்றத்தை கொள்ளாமல் பொறுத்தருள்வாய். குற்றச்சாட்டை புல்லல் என்னவும் புல்லலை, ஆனால் அவனை இந்த இடத்துல புல்லெல்லாம் சேர்தல், புல்லலை அதாவது புல்லுதெல்லாம் அணைத்தல், அவனை நீ அணைத்து ஏற்றுக்கொள்ளவில்லை, பொங்கினாய். அதற்கு பதிலாக என்ன செஞ்ச? கோபம் கொண்ட. இதுல 3 குற்றச்சாட்டு வரும். கொல்லலுற்றனை 1, கொல்லலுற்றனை 3, கோது அவருக்கு இல்லை என்பது உணர்ந்தும் இரங்கலை 2, அல்லல் செய்யல் உனக்கு அபயம் பிழை புல்லல் அப்படின்னு சொன்னது அதையும் நீ லட்சியம் பண்ணாமல் சிறந்தது 3. மூணாவது நம்பர் 1 கொல்லலுற்றனை, நம்பர் 2 அவன் பேர்ல தப்பில்லைன்னு தெரிஞ்சுட்டு, நம்பர் 3 அவன் அவையன்னு சொன்னான், அப்பவும் நீ கேட்கல. அப்புறம் வரும்போது ஊற்றம் ஒன்று உடையான் உனக்கு ஓர் அமர் உனக்கு ஆர் அமர் தோற்றும் என்று தொழுது உயர் கையனை கூட்டம் உன்னை கொடுப்பேன் கூற்றம் உண்ண கொடுப்பேன் என்று எண்ணினாய். நல் திசைக்கும் நால் திசைக்கும்
புறத்தையும் நன்னினான். ஊற்ற முற்று உடையான் உனக்கு ஆரமர் தோற்றும் என்று தொழுது உயர் கையனை கூற்ற முன்ன கொடுப்பன் என்று எண்ணினான். நாள் திசைக்கும் புறத்தையும் நன்னினான். ஊற்ற முற்று உடையான் அப்படின்னா அது ஊற்றம்னா பக்க வலிமை. பக்க வலிமை கூட இருந்தது. அனுமன் படைகள் ஏன்னா இவன் தான் ராஜா சுக்ரீவன், எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. ஊற்ற முற்று உடையான் பக்க வலிமையை மிகுதியாக உடையவனாக இருந்தும் ஆரமர் உனக்கு தோற்றும் என்று, அதாவது உன்னிடத்திலே நான் பெரும் போரில் உன்னிடத்திலே தோற்றேன் என்று சொல்லி தொழுது உயர் கையனை, உன்னை தொழுது உயர்கின்ற கையை உடையவனான சரணடைந்த அந்த சுக்ரீவன் நீ என்ன செஞ்ச? கூற்ற முன்ன கொடுப்பேன் என்று எண்ணினார். யமன் உண்ணும்படி கொடுத்தேன் என்று எண்ணினார். உடனே அவன் என்ன செஞ்சான்? 4 திசைக்கும் புறத்தையும் நன்னினான். 4 திசைகளுக்கும் அப்பால் அவன் ஓட ஆரம்பித்தான். அன்னதன்மை அறிந்து அருளலை பின்னவன் இவன் என்பதும் பேணலை மன்னிதான் இடு சாப வரம் புடை பொன்மலைக்கு அவன் நன்னலின் போகலை. அன்னதன்மை அறிந்தும் அருளலை பின்னவன் இவன் என்பதும் பேணலை வன்னிதான் இது சாப வரம்புடை பொன்மலைக்கு அவன் நன்னலின் போகலை. அன்னதன்மை அறிந்தும் இப்படி அவன் வலிமை இழந்து ஓடி போகின்ற தன்மையெல்லாம் அறிந்தும் அருளலை. இது குற்றச்சாட்டு நம்பர் 4. கருணை செய்யவில்லை. பின்னவன் இவன் என்பதும் பேணலை. தம்பிங்கிறது என்பதை கூட நீ நினைத்து பார்க்கவில்லை. குற்றச்சாட்டு 5. வன்னிதான் இது சாப வரம்புடை. வன்னின முனிவன், மதங்க முனிவன். மதங்க முனிவர் இடுகின்ற அந்த சாப வரம்புடை பொன்மலைக்கு, அந்த சாப வரம்பு, இந்த வரி வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கு. சாப வரம்புடை, சாபத்தை வரம்பாக உடைய பொன்மலைக்கு, ரிஷிமுக பர்வதத்திற்கு அவன் நன்னலில் அவன் போனதனால் போகலை, நீ அங்கு போகவில்லை. ஈரம் ஆவதும் பிறப்பு ஆவதும் வீரம் ஆவதும் கல்வியின் மெய்நெறி வாரம் ஆவதும் மற்றும் ஒருவன் புனர் தாரம் ஆவதை தாங்கும் தருக்க அதோ. இப்ப இந்த பாட்டை அப்படியே திருப்பார். வீரமன்று விதியன்று மெய்மையின் வாரமன்று நின் மண்ணினுக்கு என்னுடல் பாரமன்று பகை என்று பண்பழிந்து ஈரமின்றி இதன் செய்தவாரோ. இந்த வார்த்தைகள் அப்படியே எடுத்து ஆண்டுக்காக. ஈரமாவது இற்பிறப்பு ஆவதும் வீரமாவதும் கல்வியின் மெய்நெறி வாரமாவதும் மற்றொருவன் புனர் தாரமாவதை தாங்கும் தருக்கரோ. எது வீரம், எது வீரமாவது, எது கருணை. இற்பிறப்பு ஆவதும் உயர் குலத்திலே பிறந்ததன் பயன் ஆவது. வீரமாவது இந்த குலம் இது, கல்வி இது, அந்த அதுக்கெல்லாம் கூட பதில். வீரம்னா என்ன? கல்வியின் மெய்நெறி வாரமாவது, கல்வி கற்று உணர்ந்த உண்மையான வாரம்னா வழி, கல்வியின் வழி செல்கின்ற வழியானது என்ன அப்படின்னு கேட்டா மற்றொருவன் புனர், மற்றவன் மணந்த தாரமாவது, மற்றவனது மனைவியை தாங்கும் தருக்கரோ, பாதுகாக்கின்ற பெருமை. தருக்குனா பெருமை. மற்றவன் மணந்த மனைவியை பாதுகாக்கின்ற பெருமை அல்லவா இது எல்லாவற்றுக்கும் அடையாளம். மரம் திறம்பல் வலியம் என மனம் புறம் திரும்ப எளியவர் பொங்குதல். இதுல 4, 5 குற்றச்சாட்டு, 4, 5 முடிஞ்சது. 98வது பாட்டுல அறம் திறம்பல் அருங்கடி மங்கைய திறம் திறம்பல். இது வந்து 6வது கிடையாதா? உண்மைய கவர்ந்துட்டது. இது இனிமேதான் வரப்போகுது. அறம் திறம்பல் அருங்கடி மங்கைய திறம் திறம்பல் தெளிவு உடையோருக்கு எல்லாம். முடிகிற இடம் இல்லையா, அங்கதான் மரம் திறம்பல் வலியம் என மனம் புறம் திறம்ப எளியவர் பொங்குதல். அறம் திறம்பல் அருங்கடி மங்கையர் திறம் திறம்பல் தெளிவுடையோர்க்கெல்லாம். தெளிவுடையோர்க்கெல்லாம், தெளிந்த அறிவை உடையவர்களுக்கெல்லாம். எது வலியம் என மனம் புறம் திறம்பல் அப்படி பிரிக்கணும். நான் பலமுள்ளவன் என்று, அது வலிமை மனம் வலியம் என மனம் புறம் திறம்பல். நான் வலியவன் என்று கருதி மனம் புறம் திறம்பல், மனம் தவறான வழியிலே செல்லுதல். எப்படி
மனம் இருங்க, மனம் வலிமை இருக்குங்கிறதுக்காக எளியவர் பொங்குதல். எளியவர் பொங்குதல், எளியவர்களை கோபித்தல். இல்ல தெளிவுடையவர் கேளாம், தெளிந்த அறிவுடையவர்கள் எது புறம்பானது? வலியவனா மனம் புறம் திறம்பல், கமப்படும் தான் வலியவன் என்று கருதி மனம் தவறான வழியிலே செல்லுதல், எளியவர் பொங்குதல், எளியோர்கள் மீது கோபித்தல், மரம் திறம்பல். அது முன்னாடி அதாவது பராக்கிரம செயலிலிருந்து தவறுதல், அறம் திறப்பல், அறம் திறப்பல், அருங்கடி மங்கையர் திறம் திறம்பல், அரிய பாதுகாவலையுடைய பெண்கள். அருங்கடி மங்கையர் அதாவது கற்பாகிய பாதுகாவல், கற்பாகிய பாதுகாவலையுடைய பெண்களுடைய திறம் திறம்பல், கற்பின் வலிமையை அழித்தல். இது எல்லாம் அறம் திறம்பல், அறத்திலிருந்து தவறுவதாகிய செயலாகும். அந்த அறம் திறம்பல கடைசியில வந்து வைப்போம். தெளிவான மனத்தை உடையவர்களுக்கெல்லாம் எது தவறான பாதை என்றால் இது. இப்படி அறம் திறம்பல் எது என்றால் வலியனா மனம் புறம் திறம்பல். எதையோ சொல்றியே பொங்குதல், தெளிஞ்ச மனம் உனக்கு உன் மனசு தெளிவில்லைன்னு அர்த்தம் இருக்கு. அதாவது நீ எந்த தப்பும் செய்யாதவன்னு திரும்ப திரும்ப 10 தடவை அந்த 10 பாடல்கள்ல 16 பாடல்கள்ல சொன்னார்ல, அதுக்கு வந்து ஒரு உங்ககிட்ட தப்பு இருக்கு, அதை நீ வந்து இது பண்ண என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறத அடிக்கிட்டு வர. நீங்க படிக்கணும்ல? முடிச்சுட்டேன், அவர் முடிச்சுட்டேன். தர்மம் இன்னது எனும் பகைத்தன்மையும் இருமையும் தெரிந்து எண்ணலை எண்ணினால் அருமை உம்பிதன் ஆர் உயிர் தேவியை பெருமை நீங்கினை எய்து பெருதியோ. குற்றச்சாட்டு 6. தர்மம் இன்னது எனும் பகைத்தன்மையும், தர்மம் இத்தகைத்து என்ற தன்மையை அறிந்து கொள்வதும் இருமையும் தெரிந்து இம்மை மறுமை பயன்களை தெரிந்து ஆராய்ந்து எண்ணினாய் அல்லை. அருமை உம்பிதன் ஆருயிர் தேவியை பெருமை நீங்கினை இது பெருதியோ. உன்னுடைய தம்பி மனைவியை நீ எய்த பெறுவது எந்த வகையான தர்மத்தின் அடிப்படையில சேரும்? 6 குற்றச்சாட்டு 6.